அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அரசாங்கம் சொல்லக்கூடிய அனைத்து வழிமுறைகளையும் நீங்கள் கடைப்பிடிங்க. மாஸ்க் போடுங்க, சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க, பொதுமக்கள் அதிகம் கூடக்கூடிய இடத்திற்கு கூடுமான வரை செல்வதை தவிர்க்கவும். நன்றி. இன்று 10ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கான இயற்கணிதம் அல்ஜிப்ராவில் இருக்கக்கூடிய இருபடி சமன்பாட்டின் மூலங்களுக்கும் கெழுக்களுக்கும் இடையேயான தொடர்பு, the relationship between roots and coefficient of a quadratic equation அப்படிங்கிற டாபிக்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பயிற்சி 3.14 எக்ஸசைஸ் நம்பர் 3.14. இப்போ ஆல்ரெடி நம்ம 2 எக்ஸாம்பிள் சம்ஸ் லாஸ்ட் வீடியோஸில் நாங்கள் போட்டிருந்தோம். நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. ரொம்ப வரவேற்பு இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷம். அந்த சம்முடைய தொடர்ச்சி தான் இந்த டாப்பிக்கை பற்றி படிக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே ஒரு 5-6 ஃபார்முலா எழுதி போட்டிருந்தேன். இந்த ஃபார்முலாவை நம்ம கம்பல்சரி மனப்பாடமாக படிச்சிருக்கணும். இந்த ஃபார்முலாஸ் இருந்தால் மட்டுமே இதில் இருக்கக்கூடிய கணக்குகள், இந்த பயிற்சியில் இருக்கக்கூடிய கணக்குகளை எல்லாம் தெளிவாக செய்வதற்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும். முதலாவது என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ரோமனில் பயிற்சி 3.14 இருக்கிற ஃபர்ஸ்ட் ரோமனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு கீழே கொடுக்கப்பட்டுள்ள கணக்குக்கு ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டா வடிவில் மாற்றி இது மாதிரி ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. இதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா அண்ட் ஆல்ஃபா பீட்டா அப்படிங்கிற இதில் எழுதணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்படி செய்யறது அப்படிங்கிறத பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சம் நான் எழுதியிருக்கேன். சொல்யூஷன் வழக்கம் போல என்ன கொடுத்துருக்காங்க, ஆல்ஃபா பை 3 பீட்டா பிளஸ் பீட்டா பை 3 ஆல்ஃபா. ஒன்றும் இல்லை. இப்போ டினாமினேட்டர் பகுதியை வாட்ச் பண்ணீங்கன்னா பகுதி 2லையும் 3 பொதுவாக இருக்கு. பகுதி 2லும் என்ன பொதுவாக இருக்கு, 3 பொதுவாக இருக்கிறதுனால அந்த பகுதியில் இருக்கக்கூடிய 3 நான் பொதுவாக வெளியே எடுத்தோம்னா ஆல்ஃபா பை பீட்டா பிளஸ் பீட்டா பை ஆல்ஃபா அப்படின்னு கிடைக்குது. இப்போ 1/3. இப்போ நம்ம 2 மீசியமா எடுக்கலாமா? மீசியமா எடுக்க தெரிஞ்ச எடுக்க, எல்சியம் எடுக்க தெரிஞ்ச எடுக்க. இல்லை அப்படின்னா இந்த 2 மல்டிப்ளை பண்ணுங்க. ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா பிகம் பீட்டா ஆல்ஃபா ஆர் ஆல்ஃபா பீட்டா, 2 ஒன்று தான். கிராஸ் மல்டிப்ளை, குறுக்கு பெருக்கல். அப்படி என்ன கிடைக்கும், ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயரா? நான் ஒன்றும் பண்ணல. இங்கே மீசியமா எடுத்துக்கிறேன். நம்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் சுலபமாக எடுக்க தெரியும். இப்போ இதில் எழுத்துக்கள் கிரேக் எழுத்துக்கள் வந்திருக்கிறதுனால, ஆல்ஃபா பீட்டா வந்திருக்கிறதுனால எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஒன்றும் இல்லை, இந்த 2ஐயும் பெருக்குங்க. பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா பிகம் ஆல்ஃபா பீட்டா, கிராஸ் மல்டிப்ளை, ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ஆல்ஃபா ஸ்கொயர், பீட்டா இன்ட்டு பீட்டா பீட்டா ஸ்கொயர். ஆனால் கணக்கு முடியல. என்ன செய்யணும் அப்படின்னா, ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டா அப்படிங்கிற டேர்ம் அது மாதிரி தான் இதை கன்வெர்ட் பண்ணி எழுதணும். டினாமினேட்டரை பொறுத்த வரைக்கும் ஆல்ஃபா பீட்டா வந்துருச்சு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அதை அப்படியே வச்சுக்கலாம். ஆனால் ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் வந்துருக்கு. உடனே நம்ம ஃபார்முலா பாருங்க, போர்டு தெரியும் நினைக்கிறேன். ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்ஃபா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. இப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டு நான் என்ன செய்யறேன், ஆல்ஃபா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு நான் எழுதி வச்சிடறேன். என்ன நடந்துச்சு, 1/3 இன்ட்டு ஆல்ஃபா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா. இப்போ பாருங்க, அவங்க கேட்கக்கூடிய டேர்ம்ல எழுதிட்டோமா, இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா அண்ட் ஆல்ஃபா பீட்டான்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணிடுறோம். புரிஞ்சுதா? ஒன்றும் இல்லை. அதுக்கு இந்த அடிப்படையான ஃபார்முலாஸ் மட்டும் நீங்க தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய கணக்குகளை எல்லாம் நீங்க சுலபமா செய்ய முடியும். அடுத்தது செகண்ட் சம் போட்டு காமிச்சிருக்கோம். நீங்க செகண்ட் ஒன் என்ன இருக்கு, one divided by alpha square beta plus 1 divided by beta square alpha. 1 divided by alpha square beta plus 1 divided by beta square alpha. ஒன்றும் இல்லை, அது சிம்பிளான கான்செப்ட் தான். அதே போல தான் நம்ம செய்ய வேண்டியது. இப்போ இங்கே கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன செய்கிறேன், டினாமினேட்டரை பாருங்க. டினாமினேட்டர் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா. இந்த 2லையும் ஆல்ஃபா பீட்டாவை நம்ம காமன் எடுக்க முடியுமா? குட். ஆல்ஃபா பீட்டாவை காமன் எடுக்கலாம். அப்படி எடுத்தோம் அப்படின்னு வச்சுட்டேன், ஆல்ஃபா பீட்டாவை நான் காமனாக எடுத்திருக்கேன். இப்போ 1 டிவைடட் பை, இங்க ஒரு ஆல்ஃபாவும் ஒரு பீட்டாவும் வெளியே வந்துருச்சு. இங்க ஒரு ஆல்ஃபாவும் ஒரு பீட்டாவும் வெளியே வந்துருச்சு. இங்க மீதி என்ன இருக்கும், 1/ஆல்ஃபா. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஒன்றும் இல்லை, நீங்க பெருக்கி பாருங்க. ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ஆல்ஃபா ஸ்கொயர் ஆல்ஃபா பீட்டா அப்படிங்கிறது கிடைக்கும்.
இங்க ஆல்பா ஒரு ஆல்பா பீட்டா வெளியே வந்துருச்சு, இங்க இருக்கிற ஒரு ஆல்பாவும் வெளியே வந்துருச்சு, பீட்டா இங்க 2 இருக்கு, 1 வந்துருச்சு, அதனால இங்க 1 மீதியா இருக்கும். அப்பன்னா 1/β. ஆனா இப்ப நம்ம பழைய கணக்கு மாதிரி இருக்கு, பழைய கணக்கு மாதிரி இருக்கா, என்ன பண்ணலாம்? 1/α equal to, can I write beta plus alpha divided by alpha beta? எழுதலாமா? அப்புறம் இதோட முடிச்சுனா வருவாங்க. இன்னும் கொஞ்சம் நம்ம அட்வான்ஸ் எழுதலாம்னா ஆல்பா பிளஸ் பீட்டா டிவைடட் பை ஆல்பா பீட்டா த ஹோல் ஸ்கொயர் அப்படி எழுதிக்கலாம். ஏன்னா ஆல்பா பீட்டா இன்டு ஆல்பா பீட்டா பிகம் ஆல்பா பீட்டா த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு மாறி போச்சு. இங்க கூட ஒரு ஸ்டெப் எழுதலாம். எப்படின்னா இந்த 3 இங்கே கொண்டு போயிடலாம். எப்படி? ஆல்பா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்பா பீட்டா டிவைடட் பை 3 ஆல்பா பீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. இது வரைக்கும் நிறுத்தினாலும் ரைட்டு தான், இதுவும் ரைட்டு தான். ஓகேவா? இப்போ இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆல்பா பிளஸ் பீட்டா வடிவில் எழுதிட்டோமா? ஒன்றும் இல்லை, ஒரு சம் கொடுப்பாங்க, ஆல்பா பிளஸ் பீட்டா ஆல்பா பீட்டா வடிவில் மாற்றி எழுத சொல்லியிருக்காங்க. என்ன கொடுத்தாங்களோ அதுக்கு எல்சிஎம் எடுத்து அது செய்தாலே போதுமானது. புரிஞ்சுதா? இன்னொரு சம் ஒன்று போடுவோமா? குட். தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். 3α minus 1 into 3β minus 1. 3α minus 1 into 3β minus 1. இப்போ ஒண்ணு இல்லடாமா, இந்த ரெண்டு என்ன பண்ணிட்டு இருக்கு? இந்த ரெண்டு ஒண்ண பெருக்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் 3α பீட்டாவை எடுத்து உள்ள பெருக்கிறேன். 3 3s are 9α beta minus 3α beta. இது ரெண்டு மல்டிப்ளை பெருக்கணும். 3α into 3β. 3 3s are 9α beta minus 3α. இப்போ மைனஸ் 1 ஆல நம்ம பெருக்கிறோம். -1 into 3α minus 3β. Minus into minus become plus 2. Sorry, 1. minus 1 ஆல பெருக்கிறோம். -1 into 3β minus 3β minus into minus plus 1 is 1. Okay. இப்போ 9α beta இப்போ மைனஸை காமனா எடுக்கிறேன். ஏன்னா இந்த ரெண்டுலையும் 3 காமனா இருக்கா, அதனால 3 காமனா எடுத்தேன்னா ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் 1. இப்போ நீங்க கவுன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3α minus 1 into 3β minus 1 அப்படிங்கிறது எப்படி மாறி போச்சு? In terms of alpha plus beta and alpha beta அப்படிங்கிற டைப்ல மாறி. இந்த பயிற்சியில ஃபர்ஸ்ட் அந்த ரோமன்ல இருக்கிற கடைசி சம் போட்டு பார்க்குறோம். காமிக்கிறேன் பாருங்க, ஈஸியாக தான் இருக்கும், ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை. அடுத்தது ஃபோர்த் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க? ஆல்பா பிளஸ் 3 by beta plus beta plus 3 by alpha அப்படிங்கிற ஒரு சம். எப்படி செய்யறது? வழக்கம் போல நம்ம எல்சிஎம் எடுக்க வேண்டியதுதான். ஈஸியமா எடுக்கலாம். நம்ம தான் சொல்லியிருக்கோம், ஈஸியமா எடுக்க தெரிஞ்சா எடு, இல்லைன்னா இந்த ரெண்டையும் பெருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஆல்பா இன்ட்டு பீட்டா ஆல்பா பீட்டா. பீட்டா ஆல்பான்னு தான் எழுதணுங்கிற அவசியம் இல்லை, ஆல்பா பீட்டாவும் எழுதலாம். அப்பன்னா ஆல்பா இன்ட்டு ஆல்பா பிளஸ் 3 பிளஸ் பீட்டா இன்ட்டு பீட்டா பிளஸ் 3. ஆல்பா இன்ட்டு ஆல்பா பிளஸ் 3 பிளஸ் பீட்டா இன்ட்டு பீட்டா பிளஸ் 3. என்ன நடக்குது? இப்போ இது ஆல்பாவை உள்ள பெருக்குவோமா? என்ன கிடைக்கலாம்? ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் 3 ஆல்பா, ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் 3 ஆல்பா பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் 3 பீட்டா டிவைடட் பை ஆல்பா பீட்டா. இப்போ கம்பைன் பண்ணிக்கலாம். ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர், ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் 3 ஆல்பா பிளஸ் 3 பீட்டா டிவைடட் பை ஆல்பா பீட்டா. ஓகே, அடுத்தது இப்போ கவுன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டெப் எழுதிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர், இந்த ரெண்டுலையும் காமனாக என்ன எடுக்க முடியும்? 3 இன்ட்டு ஆல்பா பிளஸ் பீட்டான்னு எழுதலாமா? டிவைடட் பை ஆல்பா பீட்டா. இப்போ பார்த்தோம்னா
நமக்கு தேவை ஆல்பா பிளஸ் பீட்டாவோட வடிவத்திலையும் ஆல்பா பீட்டா வடிவத்துல தான் மாத்தி எழுதணும். ஆனா இங்க ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் வருது. இதுக்கு நம்ம ஃபார்முலா படிச்சிருக்கிறோம். ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்பா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 3 ஆல்பா பீட்டா அப்படின்னு கற்றுக்கிட்டு இருக்கோம். அப்பன்னா replace alpha square plus beta square as alpha plus beta the whole square minus 2 alpha beta. You get the value alpha plus beta the whole square minus 2 alpha beta plus 3 alpha plus beta divided by alpha beta. அவ்வளவுதான். இங்க பாருங்க எவ்வளவு சுலபமா விளங்கிடுச்சு. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ரோமன் சம்ம பொறுத்த பயிற்சி 3.14 இருக்கிற ஃபர்ஸ்ட் ரோமன் சம்ம பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கொடுக்கப்பட்டுள்ள கணக்கை ஆல்பா பிளஸ் பீட்டா மற்றும் ஆல்பா பீட்டாங்கிற டைப்ல மாத்தி எழுதணும். அதனால இதுல ஒரு 4 சப்டிவிஷன் கொடுத்துருந்தாங்க. 4 சப்டிவிஷனையும் இவ்வளோ கேர்ஃபுல்லாக நம்ம வாட்ச் பண்ணி போட்டாச்சு. அதுக்கு ஃபண்டமெண்டலா இந்த ஃபார்முலாஸை நீங்க கத்துக்கிட்டு இருந்தா மட்டுமே இந்த கணக்குகள் செய்வதற்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்கள் நம்புகிறோம். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானை டச் பண்ணீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய ஃபர்தரான வீடியோஸ் எல்லாம் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.